சற்று முன் கிடைத்த செய்தி. ஏர்வாடி மனநல காப்பகத்திலிருந்து மாறன் என்ற வாலிபர் தப்பி ஓடிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அறிந்ததும் தமிழ்நாடு காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு மாறனை வலைவீசி தேடி வருகின்றனர். ஓடி போயிடு. தொடர்ந்து 3 கொலைகளை செய்த மாறன் வனப்பகுதிக்குள் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாறனை பிடிக்க காவல்துறையினர் வனப்பகுதிக்குள் விரைந்தனர்.
கமான் குயிக். யோ ஏட்டு எஞ்சி வாயா, சும்மா பொசுன்னு உட்காந்துட்டு. மாப்பிள வாங்க மாப்பிள வாங்க. வர்றேங்க. பா ஆ மாப்பிள இருக்காப்ல. வாங்க மாப்பிள வாங்க வாங்க வாங்க. தேனே மாமா வந்துக்கா, தண்ணி கொண்டு வா. நல்லா இருக்கீங்களா? ம் வேலையெல்லாம் பரவாயில்லைங்களா? இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? ம் நல்லா இப்பதான் இருக்கேன். நீ வந்தீங்களா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பா மாப்பிளை டீ கேப் ஏதாவது சரிங்க சரிங்க நான் வரேன். சாப்பிட்டு பரவாயில்ல. போலாம் மாப்பிள. இல்லை பரவாயில்லைங்க, ஓகே நான் மாப்பிள. வரேங்க வாங்க மாமா. மாப்பிள வாங்க வாங்க வாங்க. ஆறு வீட்டில் கருப்பா ஐயா ஐயா வாங்க ஐயா. இல்ல ஐயா வந்திருக்கிறாரு, சேர் எடுத்துட்டு போடு. ஐயா என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க? சாமி வாங்க. என்ன கருப்பா 2 நாளா தோட்டத்து பக்கமே ஆளை காணோம், பயிரெல்லாம் காஞ்சிட்டு கிடக்குது. ஐயா உடம்பு சரியில்லைங்க ஐயா, அதனால தாங்க ஐயா வர முடியலைங்க. பயிரெல்லாம் காஞ்சு போயிருமேன்னு மாறம் போயிருக்கான் ஐயா. மாறம் வந்துட்டானா? சரி சரி, இந்தா ஆஸ்பத்திரி போய் உடம்ப சரி. பார்த்துக்க. உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் வேலைக்கு சரி. வந்தா போதும். மாறனை கண்டிப்பாக அனுப்பிச்சி சரி. வச்சிரு. சரி போயிட்டு வரட்டுமா? சாமி கலர் வாங்கிட்டு வரட்டுங்களா? அதெல்லாம் வேண்டாம். இந்தாப்ல மாறா வேலையெல்லாம் ஆயிட்டு இருக்குதா? ஆயிட்டு இருக்குங்க. வேலையால் எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் வந்தாங்க. 5 பேர் வந்தாங்களா? எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சரி வா பார்க்கலாம். சரி பார்த்து இன்னும் 4-5 பேர் ஆளுங்களை விட்டு வரப்பெல்லாம் வெட்டி 2வது உழவுக்கு ஏற்பாடு பண்ண. சரிங்க. எல்லாம் அப்படியே கிடக்குது. மாமா மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? நான் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு மெடிக்கல் காலேஜ் போகிறேன். நீங்களும் வர்றீங்களா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவோம் மாமா. நாங்களும் துணி துவைக்கிறது எப்படின்னு கற்றுக்க இன்ஜினியரிங் காலேஜ் போகிறோம். இந்த கேலி கிண்டலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. நேரமாக பார்த்து போயிட்டு வாங்க. நீங்களும் வாங்க மாமா போலாம். நான் ஆற்றுக்கு வந்தாலும் என்னை குளிப்பாட்டி விட்டுட்டு தான் வேறு வேலை. அதுக்கு என்ன மாமா மாட்டே நடி சொல்ல போறோம். அதானே. அடியே உங்ககிட்ட வாய் விட்டு ஜெயிக்கவா முடியும்? அவ்வளோ தூரம் போகணும், வண்டியும் சும்மா தான் போகுது. எங்களையும் கூடவே. சரி 2 பேர் வந்து ஏறிக்குங்க.
ஏறடி கொஞ்சம் பார்த்து. விசுக்குன்னு எடுத்துடாதீங்க மாமா. மெதுவா போங்க மாமா. வர்றோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. எவ ஆத்துக்கு போவா எவ தண்ணிக்கு போவான்னு சொல்லிவிட்டாலே ஆம்பளைங்க மத்தியில நம்ம மாமா ஒரு மஞ்சமாக்கானா இருந்தா பரவாயில்ல, நீயும் கட்டிக்க போறதில்ல. ஏண்டி என் மாமனை பத்தி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், உனக்கு என்ன? சொல்லுவ அது ஏன் மாமன், நான் தாண்டி கேட்பேன். ஆத்தி நான் தெரியாம சொல்லிட்டேன், பேசாம வா. ஆமா, என்ன போலவே இவ்வளவு மாமா விரும்புவாளோ? என்ன மாமனை பத்தி பேசினா இவளுக்கு கோவம் வருது? இவளும் நம்மளை போலவே மாமா விரும்புறாளோ? இருந்தாலும் இருக்கும். மரியாதை கெட்டு போயிரு, ஒழுக்கமா போயிரு. ஏ வாடி கம்முன்னு, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி, நீ பாட்டுக்கு பேசாத. பெரிய ரொம்ப நமக்கு இது. அதுக்குன்னு வண்டியை மேலே விடுற மாதிரி வந்தா அமைதியா இருக்க சொல்றியா? உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. தப்புன்னா நான் யாரா இருந்தாலும் தட்டி கேட்பேன். மாமா. ஏன் மாப்பிள? யார் மாமா அந்த பொண்ணு? ஆடா அந்த கருப்பனோட மச்சினா பொண்ணு. அப்படிங்களா? சந்திரா, 3 பேரும் போய் அவளை தூக்கிட்டு வாங்கடா. வேண்டாம் மைனர, பணியாரங்க அதுக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாடி. டேய் யாரா நீங்க? விடுங்கடா. எங்கடா வீட்டுக்கு போறீங்க மாமா? வாடி. வாடி. அண்ணா கூப்பிடுற வாடி. மாமா விடுங்கடா, எங்க மாமா வந்து அவ்வளவுதான்டா, விடுங்கடா. ரொம்ப தான் சொல்ற நீங்க. வா. மாமா, அண்ணா, மாமா, அண்ணா. ஏன்டா நீ பதட்டமா ஓடி வர? அனிதாவை மைனரோட ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க மாமா. என்ன சொல்ற? வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க. மாப்ள, அண்ணா வாங்க. வாங்க அண்ணா. வா மாப்ள. ஏய் வாடி, ரொம்ப தான் சொல்ற நீ. வாடி. வாடினா. வாடி. வாடி வா. பாரு வெட்று. ஏய் என்ன பார்த்தா காரி துப்புற? கீழே துப்புறிய, என் மூஞ்சில துப்புடி. உன் எச்சில நான் டேஸ்ட் பாக்குறேன். இப்ப நான் உன்னையே டேஸ்ட் பார்க்க போறேன்டி. இங்க பாரு வெட்று, என் மாமனுக்கு பட தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்குவேன், என்ன நடக்குன்னே தெரியாது. மாமா, மாமா, மாமா. மைனரு, இனி மைனரு தான்டா. அடமொழி போச்சு.
மனுஷன். ஊருக்குள்ளாரட்டா இப்படியே அடங்காமல் சுற்றிட்டு தான் இருப்பானு. நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஊர் மைனர் இந்த பொண்ணு தூக்கிட்டு போய் அத்துமீறி நடக்க பார்த்துருக்கான். சரியான நேரத்தில் மாற அங்கே போனதுனால எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிட்டான். இப்படி தாங்க போன மாதம் பக்கத்து ஊர் திருவிழாவில் அந்த ஊர் பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணி ஒரு பஞ்சாயத்தே நடந்தது. ஏண்டா சாதி கட்ட நாயே, நம்ம வீட்டுக்கு வெளியில் நின்று பேசுகிறவங்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டி உன் மேலே பிராது கொடுத்துருக்குறாங்க. வெக்கமா இல்லை? உன்னையெல்லாம் நம்ம சாதிக்காரன்னு சொல்கிறதுக்கே கேவலமாக இருக்கு. போயும் ஒரு சேரிக்கார பொண்ணுக்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டியிருக்கிறேன். தூ ஆனா அவன் கட்ட அவுத்து விடு. நீ இந்த பக்கம் வா. எந்திரிங்கடா. என்ன மைனரு, உன் மேலே சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற? அண்ணா இப்படி பேசாம இருந்தா எப்படிண்ணா? ஏதாவது பேசுனேன். ஐயா, எங்கள் அண்ணன் எதுவும் சொல்கிற மாதிரி தெரில, தட்டு புட்டுன்னு தீர்ப்பை சொல்லுங்கள். ஏண்டா நம்மளை பார்த்தா ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிட்றவன் இன்னைக்கு கை நீட்டி கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு யார் காரணம்? ஐயா என்னமோ நடந்து போச்சு. வழக்கம் போல் 1000 2000 அபராதம் வாங்கிட்டு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. அப்படியெல்லாம் விட முடியாது. மைனருக்கு கொடுக்க போகிற தண்டனை இனிமே நம்ம ஊரில் யாருமே இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற தீர்ப்பு என்னன்னா, மைனரு அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆட்டாம தீர்ப்பை மாற்றுங்க. யாரு காலில் யார் விழுறது? இதை பாருங்க, நாங்களும் நாட்டாமையோட தீர்ப்புக்கு தான் காத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் உங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சுருந்தா நீங்கள் எங்களை சும்மா விட்டுடுவீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நாட்டாம சொன்ன மாதிரி மைனர் அனிதா காலில் விழணும். ஏய், யாரை பார்த்துடா காலில் விழ சொல்கிற? எங்கள் வீட்டு சோத்தை தின்னுட்டு எங்களையே காலில் விழ சொல்கிறையா? முடியாது. என்ன முடியுமோ செஞ்சுக்கோ. தப்பு செஞ்சவன் தான் தண்டனை அனுபவிக்கணும், நாங்கள் இல்லை. மைனரே கேட்டியா? இன்னைக்கு கை நீட்டி பேசணுங்க, நாளைக்கு கால் மேலே கால் போட்டு பேசுவானுங்க. நிற்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பானுங்க. அன்னைக்கு குழப்ப தேடி வந்தவங்களுக்கு இருக்க இடமும் வீடும் கொடுத்தோம் இல்லை, இதுவும் பேசுவானுங்க, இதுக்கு மேலேயும் பேசுவானுங்க. ஐயா, தேவையில்லாத பேச்சு வேணாம். வந்துட்டாரா நம்ம ஊர் சேர்க்க வேறா? ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க, அரவணைச்சிங்க, அதை இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் இந்த ஊருக்கு வந்தப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருக்கிறோம். தம்பி, நீ ரொம்ப அதிகமாக பேசுற. பேசுவேங்க. நான் பேசுறது என்ன தப்பு இருக்குது? தனி டம்ளரில் டீ கொடுக்குறீங்க, கேட்டால் தீட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் பொண்ணுங்களை தொடர காசப்படுறீங்க, அது தீட்டு இல்லையா? இதை பாருங்க தம்பி, எனக்கு என் சாதி முக்கியம் இல்லை. என் பாட்டன் முப்பாட்டன் கட்டி காப்பாற்றின நியாயம், நீதி, நேர்மை இதை நான் எப்பவுமே மீற மாட்டேன். இப்போ தீர்ப்பு சொல்லியாச்சு, மைனர் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க. இனிமே இவங்க பண்ணைக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம். எல்லாரும் வாங்க, டவுனுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். மாறா, நீ பண்ணையாரை விட்டுட்டு வரமாட்ட. நாங்கள் எல்லாம் போகிறோம். என்னைக்காவது என்னுடைய உதவி தேவைப்படும், அப்போ என்னை தேடி வருவேன். நாட்டாமே, உங்கள்கிட்ட பண்ணையத்தில் வேலை செய்கிறவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம சாதிக்காரனையே தண்டிச்சிட்டியல்ல. ஒரு நாள் அந்த மாறனே உனக்கு தலைக்கொல்லியாக வருவான் பாரு, அப்போ தெரியும் நம்ம சாதியோட அருமை. டேய் மாறா, சந்தர்ப்பம் பார்த்து நாட்டாமியை உன் பக்கம் பேச வச்சுட்டில்ல, இதே மாதிரி எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ நான் யாருன்னு காட்டுறேன். மாமா
நீங்க எங்க இருக்கீங்க? மாமா 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 ஓ, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இதோ வரேன். அப்படியே அமுக்கிட வேண்டியதுதான். ஏய் யாரு? தேனே விரி. ஏன் நான் தொடக்கூடாதா? கட்டிக்க போற நான் தொட்டா என்ன தப்பு? ஒரு ஆம்பளை நானே அடக்கொடுக்குமா இருக்கிறேன், ஒரு பொம்பளை புள்ள இப்படியா நடந்துக்குவா நீயே? அதனால என்ன? இங்க நம்ம 2 பேர் தானே இருக்கோம். யார் பத்திர போறா? ஏய், சமயம் கிடைச்சா பாயற ஆளு நானும் இல்லை. இந்த மாறனை பத்தி ஊருக்குள்ளார போய் கேட்டுப்பாரு, சொல்லுவாங்க. கேட்டாச்சு. என்ன கேட்டேன்? ஆறேன் அந்த விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொன்னாங்க. அடிங்க. ஏய் நில்ல, ஏய் நில்ல, ஓடாத. ஏய் என்ன சொன்ன? ஏய் நில்ல. ஏய் பிடி பார்க்கலாம். ஏய் நில்லுடி. ஏய் நில்லுடி. ஏய் என்ன சொன்ன? ஒரே ஒரு உமா கொடுக்கன்னு வச்சுக்கல, 10 மாசத்துல அம்மா ஆயிடுவேன். ஐய, பெரியம்மா 10 தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொல்லத்தான் மாமா வந்தேன். பெரியம்மா ஃபோன் பண்ணாங்களாம்மா? நீங்கள் ஃபோனே எடுக்கலையாம்மா? சின்னம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக உங்களை சீக்கிரமாக வர சொன்னாங்க. சரி நீ போ, நான் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிக்கவா போறீங்க? நான் வேணா வந்து சோப் போட்டு விடட்டுமா? ஐயா, சோப் போடுற மூஞ்சி பாரு. சி போடி. சிப்ப. போ. பாப்பாவுக்கு இந்த வருஷம் நம்ம மாப்பிள்ளையை பேசி சரிங்க கல்யாணத்தை முடிச்சு போடணும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியாரு நல்லா இருமா. காலேஜுக்கு போயிட்டு வரமா? சரி. சரிம்மா, போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வா. சரிங்கப்பா. மாறா ஐயா, பாப்பாவை கோயிலுக்கு கூட்டி போயிட்டு அப்படியே காலேஜில் விட்டு போட்டு வந்துரு. சரிங்கய்யா. சரிங்கம்மா. மாறா, பாப்பாவை பத்திரமா கூட்டி போயிட்டு வந்துரு. போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா. வண்டியை நிறுத்து மாறா. என்னங்க சின்னம்மா? இங்க பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் என்னை சின்னம்மான்னு கூப்பிடாதன்னு. ஏமா? நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மட்டும் நீ ஏமாத்தணும்னு நினச்ச, அவ்வளோதான் பார்த்துக்க. இங்கே பாருங்க சின்னம்மா, இந்த மாதிரிலாம் எங்கிட்ட நடந்துக்காதீங்க. நாங்கள் தொட்டு புலங்கா சாதியாக இருந்தாலும் உங்களை வந்து ஒன்றா என்னோட வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ஊருக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். Hey, whoa, how? Hey, hey, hi, oh, hey, wow. Hey, hey, இவன் அளப்பற தாங்க முடியலையா? ஏய், போய் சேர் எடுத்துட்டு வாடா. நீங்க உட்காருங்க தல. மாறா, எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி போ.
இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவில் வழக்கமாக நடக்கிற சிலம்பாட்டம், கரகாட்டம் இதெல்லாம் நடக்கும். ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டிக்காரங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம ஊர் திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். எல்லாருக்கும் சம்மதமா? பங்காளி, உங்களுக்கு தெரியாதா? இதை நாங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் சொன்னால் சரிதானே. என்னப்பா எப்போ பார்த்தாலும் கரகாட்டம் சிலம்பாட்டம் தானா? ஏன் ஒரு நடன நிகழ்ச்சி, ஒரு ரெக்கார்ட் டான்ஸு இதெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே போடக்கூடாதா? இந்த வருஷம் நடன நிகழ்ச்சி நடந்தாகணும், அதுதான் எங்களுக்கு ஒரு ஆசை. இதெல்லாம் முடியாது. பண்ணையாருன்னு சொல்கிறது அதுதான். ஏன்னா இது நம்ம ஊரோடைய கட்டுப்பாடு. மைனரை ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற இது நல்லா இல்லை. ஆமையா, எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ள பிரச்சனையை நான் தான் கொண்டு வரேனா? மற்ற ஊரில் திருவிழானா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நீங்கள் என்னடானா கரகாட்டம் சிலம்பாட்டம்னு கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் எங்கள் இளைஞர் மன்றத்து சார்பாக நடன நிகழ்ச்சி நடத்துகிறோம். கோயில் செலவுல எல்லாம் நடன நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. வரி வாங்குறது கோயில் செலவுக்கு தான். உங்கள்கிட்ட யாரையா காசு கேட்டா? என்னோட சொந்த செலவில் நடன நிகழ்ச்சி நடத்துறையா? நடன நிகழ்ச்சி போகிறோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் போடுவீங்க. கன்றாவெல்லாம் யார் பார்க்குறோம்? இஷ்டம்னா பாரு, கஷ்டம்னா போ. நீங்கள் பாருங்க மைனரை, உங்களுடைய சௌகரியத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு எல்லாம் நிகழ்ச்சி நடத்துவீங்க, நாங்கள் எங்கள் காசு கொண்டு எந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னா என்ன நியாயம்? மைனரை, ஊருக்குள்ள உன் அட்டகாசம் தாங்க முடியல மைனரை. மைனர் இப்படியே போயிட்டு இருந்தா எங்கே போய் முடியும்னே தெரியல. என்ன பேச வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாம் பேச வேண்டாங்க. இங்கே பாரு மைனர், நம்ம ஊருக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. இப்போ அந்த நல்ல பேர் உன்னால் கெட்டு போச்சு. எப்பயும் போல கரகாட்ட சிலம்பாட்டம் மட்டும்தான் நடக்கும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் நடக்காது. நானும் கண்டிப்பாக சொல்கிறேன், நடன நிகழ்ச்சி நடக்கும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. மைனர், நீ கலாட்டா பண்ணே வந்திருக்கிற, உனக்கிட்ட பேசி பிரயோஜனம். சரி, பார்த்துக்கலாம். யாரும் பேசாதீங்க. நம்ம ஊர் கோயில் திருவிழா நல்லபடியாக நடக்கும். மற்ற விஷயங்களை காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். சம்மதமா? நானும் காவல்துறைக்கிட்ட பேசுவேன், எனக்கும் சட்டம் தெரியும். வாங்கடா போலாம். மாப்பிள்ள, மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள, பயப்படாத. ஏன் மாப்பிள்ள? போலீஸ் நடமாட்டம் இருக்குதா மாப்பிள்ள? மாப்பிள்ள, பண்ணையார் ஆளுங்க நடமாட்டம் இருக்குது. நிலவரத்தை பார்த்துட்டு தகவல் சொல்கிறேன். அவங்கள சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள, அவங்கள சோழியை முடிச்சிடலாம் மாப்பிள்ள. அப்படியா மாப்பிள்ள? நீ போய் போலீஸ் நடமாட்டம் இருக்குதான்னு பார்த்துட்டு வா. அவங்க சோழியை முடிச்சிடலாம் மாப்பிள்ள. கிளம்பு மாப்பிள்ள. வர மாப்பிள்ள. வாடா
ஏட்டையா புரட்டி போடு. எப்படியாவது அவனை பிடிச்சாகணும் ஐயா. ஆமாம் சார். மேலிடத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. பயங்கர டார்ச்சரா இருக்குது. ஏட்டையா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சரி சார், பண்ணிடுறேன் சார். ஐயா வணக்கங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கிற கருப்பா? ஐயா நம்ம மாற விஷயமா தாங்கய்யா வந்திருக்கிறோம். என்னோட தங்கச்சி அவ பொண்ணை மாறனுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லுதுங்க. என் மச்சனை அவன் பொண்ணு தேன்மொழியத்தான் கட்டிக்கணும்னு சொல்கிறாப்புலங்க. மச்சனை பொண்ணை கட்டிக்கிட்டா என் தங்கச்சி உறவை முறிச்சிக்குவேன்னு சொல்கிறாப்புல. தங்கச்சி பொண்ணை கட்டிக்கிட்டா மச்சனை உறவை முறிச்சிக்குவேன்னு சொல்கிறாப்புல. ஐயா இதுக்கெல்லாம் நீங்கள் தாங்க ஐயா ஒரு முடிவு சொல்லணும். நான் தான் அன்னைக்கே சொன்னனே கருப்பா, மாறனுக்கு யாரை பிடிக்குதோ அந்த பொண்ணையே கட்டி வச்சிரு. இதை நாங்க ஏத்துக்க மாட்டேங்க. ஊருக்குள்ள மாறனுக்கு தான் கட்டி வைப்பேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப இப்படி சொன்னா எப்படிங்க? அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ளையே என் பொண்ணு தேன்மொழியை தான் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளையோட முடிவு தான் எங்க முடிவும். மாற பின்னால தோட்டத்துல தான் இருக்கிறான். மாறா மாறா. சாமி சொல்லுங்க. மாறா, நீ அத்தை பொண்ணை கட்டிக்கிறியா மாமன் மகளை கட்டிக்கிறியா? நீயே ஒரு பதில சொல்லு. உன் மனசுல உள்ளதை நீ தானே சொல்லணும். இப்படி பேசாம இருந்தா எப்படி மாறா? நான் மாறங்கிட்ட பேசுறேன்ப்பா. ஆ சரி, பேசிட்டு வா. மாறா வா. ஏய் மாறா, என்ன தேன்மொழி கட்டிக்கிறேன்னு சொன்னியாமா? நான் அன்னைக்கே கோயிலில் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை தவிர வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண நினைச்ச அவ்வளோதான். உனக்கு என்ன பிடிக்கலையா? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் தான் உனக்கு பொண்டாட்டி. அங்கே ஏதாச்சும் வாயை திறந்த அவ்வளவுதான். வா. மாற என்ன கண்டு சொன்னா? பா மாற என்கிட்டயும் எதுவும் சொல்லலப்பா. சரி கருப்பா, நான் மாறங்கிட்ட தனியா பேசுறேன். சரி. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப எல்லாம் புறப்படலாம். வரேங்க சார். அம்மா வரேங்க.
திருவிழா முடிச்சுட்டுங்க நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு தேதி குறிச்சிடலாம். சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணும். சரி, போயிட்டு வாங்க. மாறா, இங்கே வா. ஐயா, ஊருக்குள்ளார போய் வர செவ்வாய்க்கிழமை நம்ம ஊர் கோயில் பூச்சாட்டுதுன்னு சொல்லி தண்டோரை போட்டு வந்துடு. சரிங்க ஐயா. சீக்கிரம் சீக்கிரம் மடமடன்னு பாருங்க. பண்ணையார் வந்தாருன்னா சத்தம் போடுவாரு. சீக்கிரம் சீக்கிரம். மாறா, மாறா, இங்க வா. நான் என்ன சொன்னேன்? எதுவும் கண்டுக்காம இருக்க? ஏதாவது முடிவு சொல்லு. ஏன் மாறா, நான் கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது வாயை திறந்து பேசு. என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்ச, நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், உன்னையும் உயிரோட விட மாட்டேன். இப்பயாவது பதில் பேசு மாறா. மாறா, ஏதாவது சொல்லிட்டு போ. என்னங்க மணி 6 ஆச்சு, இன்னும் சௌந்தர்யாவை காணமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. காலேஜுக்கு ஃபோன் போட்டேன். 4:30 மணிக்கே காலேஜ் முடிஞ்சு புள்ள வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வரல. என்ன ஆச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், இந்த கருவாப்பைய ஃபோனை எடுக்க மாட்டேன்றான். இந்த மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அவன் ஃபோனு நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அந்த பையனோட அனுப்பாதீங்க, பிள்ளைய காலேஜுக்கு கோயிலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னனே, கேட்டீங்களா? இப்போ என்னாச்சு? எதுக்கு எடுத்தாலும் அந்த பையனோடய அனுப்பி வச்சிங்களே, இப்போ என்னாச்சு? ஹலோ தேன்மொழி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்கள் அண்ணன் கிட்ட ஃபோன் கொடு. அண்ணா, ஒரு முக்கியமான விஷயமா சின்னம்மா உங்களை ஃபோனில் கூப்பிடுறாங்க. அப்படியா? சொல்லுங்க சின்னம்மா. நான் ஏரிக்கரையில் இருக்கேன். அப்படிங்களா? நீங்கள் 2 பேரும் உடனே வாங்க. சரிங்க. என் வாழ்க்கையை பற்றியும் சரிங்க. மாறனோட வாழ்க்கையை பற்றியும் முடிவெடுக்கணும். சரிங்க. உடனே வாங்க. சரிங்க சின்னம்மா, இதா உடனே வரேங்க. தேனு, சின்னம்மா வா சொல்கிறாங்க, வா போலாம். மாறேன், அப்பேற்பட்ட பையன் இல்லை, தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. அது இல்லை புள்ள, காலையில் மாப்பிள்ளை கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளையோட மூஞ்சியே சரியில்லை. கோபிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டே போன மாதிரி இருந்தது. அவளை பஸ்ஸு ஏற்றி விடுறதுக்கு இந்த மாரம்பையன் போனானே, அவனும் திரும்பி வந்து நான் சொன்னதுக்கெல்லாம் எதுவுமே வாய் பேசாமல் தலையை ஆட்டிக்கிட்டு ஊமக்கோட்டா நாட்டம் போயிட்டு சொல்கிறீங்க? என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடந்துருதுன்னா எங்கே சுற்றினாலும் சரி அந்த 2 நாய்களையும் தேடி கண்டுபிடிச்சி வெட்டி பொலி போட்டுருவேன். என்னங்க, என் தம்பிக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க.
வேண்டாம், கம்முன்னு இரு. யாரும் மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட வேண்டாம், யாரும் எதுவும் பேசவும் வேண்டாம். சௌந்தர்யா, சௌந்தர்யா. ஏன் சின்னம்மா எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயமா? நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நான் சின்ன வயசுலேருந்தே மாறனை விரும்புகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி மாறனை என் கூட சேர்த்து வைங்க. மாறன் இல்லைன்னா நான் செத்துருவேன். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை மாறனோட சேர்த்து வச்சுட்டா உங்கள் சாதி சனம் எங்களை சும்மா விட்டுருவாங்களா? இல்லை மாறனோட அப்பா அம்மாவை தான் உங்கள் சாதி சனம் உசுரோட விட்டு வைப்பாங்களா? வேண்டாம் சின்னம்மா, இந்த சாதி கலவரமே வேண்டாம். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருமா. மாறனையும் மறந்துருங்கம்மா. அண்ணா நீங்கள் சும்மா இருங்கண்ணா. சின்னம்மா நீங்கள் மாமாவுக்கு ஃபோன் போடுங்க, மாமாட்ட நான் பேசுகிறேன். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், கருவாப்பைய ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். ஹலோ மாமா எங்கே இருக்கிறீங்க? தேனு, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். நீ உடனே கிளம்பி ஏரிக்கரைக்கு வா. இங்கே நான், அண்ணன், சின்னம்மாவும் இருக்கிறோம். நீ மட்டும் வரல அவ்வளோதான். சின்னம்மா ஏரியில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்குவாங்க. சீக்கிரம் வா. ம், சரி வரேன். சின்னம்மா விடுங்க, சின்னம்மா விடுங்க. என்னது? விடுங்க, விடுங்க சின்னம்மா, விடுங்க. நீ இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது. மச்சான், சின்னம்மா உங்க மேல உசிரியே வச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன மாப்பிள்ள பண்றது? மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க, மற்றதெல்லாம் பேசிக்கலாம். வாங்க மாப்பிள்ள, இந்நேரத்தில் வந்துருக்கீங்க, உட்காருங்க. மாறனும் தேன்மொழி வந்தாங்களா? யார் வள்ளியாப்பா? சாயங்காலம் சின்னம்மான்னு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அதுதான் இங்கே வந்தாங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். என்ன ஏதுன்னு தெரியலையே. தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். மாமா வாத்தேன்னு உட்காரு மருமகளே. உனக்கு மருமகள் ஆகிற பாக்கியம் எனக்கு இல்லை மாமா. என்ன பிள்ளை சொல்ற மாமா? அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீங்களும் அத்தையும் உடனே கிளம்புங்க. என்னடி சொல்ற? இப்ப திடீர்னு கிளம்ப சொல்ற? ஐயோ அத்தை, விவரம் புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா? சின்னம்மா நம்ம மாமனை சின்ன வயசுல இருந்தே விரும்பி இருக்காங்க. நம்ம மாமன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு ஏரிக்கரையில் போய் உட்காந்துட்டு அண்ணனுக்கும் எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நானும் அண்ணனும் போய் அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு வந்துட்டோம். அடி பாவி மகளே, பாண்டியார் மகள் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கும் மாண்டு கல்யாணம் பண்ணலான் இருந்தனே. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறீடி? பன்னியார்ப்பு குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம்? நம்மளை சும்மா விட்டு வைப்பாங்களா? ஐயா சாமி, எங்கடா உன் மகன் மாறன்? எங்கடா? தெரியாதுங்க ஐயா, இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க ஐயா. ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அவங்க ஐயா இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. ஏண்டா நாய்களா, உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குதா? இதப்பா, பொழுது விடியதுக்குள்ள என் புள்ள வீடு வந்து சேரல, அவ்வளவுதான். இந்த சேரி காலனியெல்லாம் எரிச்சு கொளுத்தி தரமட்டமாக்கிடுவேன். என்ன யாருன்னு நினைச்ச? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது எச்சி பொறுக்கத்தாண்டா போகும். அவனை என் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன்டா. கடைசியா உங்க சாதி புத்தியை காட்டிட்டான்ல. ஐயா சும்மா உங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க.
உங்கள் மக தான் என் மாமனை விரும்பியிருக்கு. மாறன் இல்லைன்னா போய் செத்துருவேன்னு ஏரிக்கரில் போய் உட்காந்துச்சு. என் மாமன் உங்களுக்கு மாடை உழைச்சதே தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. ஓஹோ, எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு தான் அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சு வச்சிங்களா? நன்றி கெட்ட நாய்களா. இதை பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடும். ஏய் என்னடி 4 எழுத்து படிச்சுக்கிற திமிரா? ஐயா, பொட்டப்பழம் மேலே கை வைக்கிற வச்சுக்காதீங்க. ஜாக்கிரதை. பங்காளி, பொழுது விடியதுக்குள்ள இவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். இப்ப போகலாம். ஹலோ, நான் மாறன் பேசுகிறேங்க. மாறனா? நான் பாலுவோட மச்சான் பேசுகிறேங்க. ஓ சொல்லுங்கள். பாலு எல்லா விஷயத்தையும் எனக்கு ஃபோனில் சொன்ன. அப்படியே இன்றைக்கி எனக்கு நைட் டியூட்டி, நான் வரக்கு 1 hour ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? சரிங்க. ஓகே, பாய். என்ன சொன்னாங்க? 1 மணி நேரம் ஆகுமாம்மா. ஹலோ மாப்பிள்ள, எங்கே இருக்க? ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்க மாப்பிள்ள. பாலு சொன்ன பசங்க அந்த பையனும் பொண்ணு வந்துட்டாங்களாம்மா. வெயிட் பண்ணிருக்காங்களாம்மா. ஓகே, சரி, நானும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துடுறோம். நீ சைட்டை வீட்டுக்கு வந்துடுறியா? சரி மாப்பிள்ள. இங்கே தான் இருக்காங்களாம்மா. மிஸ்டர் மாறன்? ஆமாம் சார். சாரி. பரவாயில்ல. நைஸ் மீட் யூ. டீ சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். வாங்க போகலாம். ஓகே. அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. அடிங்க மாவனே. மாறனங்கடா வச்சிருக்கீங்க. மாறனங்கடா. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இவ்வளவு திமிராடா? எங்க போனாலும் அவனை விட முடியாது. மாற எங்கடா ஒளிஞ்சிருக்கான்? சொல்றா சொல்றா. உங்களுக்கு அவ்வளவு திமிரா? எங்கடா வச்சிருக்கீங்க அவனை? சொல்றா, அடி வாங்கி சாவ போறோம். என்னங்க? சொல்றா. அடிக்காதீங்க அவரை. அடிக்காதீங்க. மாறனுங்கடா. 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 கொன்னே விடு. அவரை அடிக்காதீங்க. அவனை எங்கடா கொண்டு போய் வச்சிருக்கீங்க? அடிக்காதீங்க. அடிச்சு கொல்லுங்கடா அந்த நாயை. அடிங்கடா. உண்மையை சொல்றா. எங்கடா வச்சிருக்கீங்க? அவரை விட்டுருங்க. சொல்றா டேய். அடிக்காதீங்க. டேய் சொல்றா, மாற எங்கடா? அடிக்காதீங்க அவரை. மாற எங்கடா வச்சிருக்கீங்க? ஏய், மாற எங்கடா? குடும்பத்தோட கொளுத்திடுவோம். எங்கடா வச்சிருக்கீங்க மாறனா? எங்கடா வச்சிருக்கீங்க? நான் எங்கடா இருக்கான்? சொல்றா. அவளை தூக்கிட்டு போய் கார்ல போடுங்கடா.
என்னங்க 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 ஏண்டி மாற மேலே ஆசைப்பட்ட நான் ஆசைப்பட்டத மாறம் கெடுத்தான்ல இப்ப மாற ஆசைப்பட்டத நான் கெடுப்பேன்ல நீங்க தானா? நாங்கள் தான். இந்தாங்க இதில் ட்ரெஸ் இருக்குது, டிஃபன் இருக்குது. சரி, சாப்பிட்டு சரி. படுத்து தூங்கிட்டு காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக இருங்க. சரிங்க. நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி. பாய். தாப்பல் போட்டுக்கோங்க. பங்காளி மிடியதுக்குள்ள எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வர 2 பேர்த்தையும். பங்காளி அவங்க 2 பேரும் தூக்குறோம் பங்காளி. அவன் எனக்கு வேணும். விடுங்க மாப்பிள, எங்க இருந்தாலும் அவங்கள தூக்குறான். பங்காளி விடு பங்காளி, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தான் பங்காளி. இது சரக்கு மேல சத்தியம். மாமா இது மட்டும் தானே இருக்கா மாமா? ஏய் கந்தா, கூப்பிடுற அவளை.
தாலியை கொடு. ஏய் புடிங்கடா அவங்கள. ஓடு 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 ஓடு. காசை வாங்கிட்டு மாடு மாதிரி நிக்கிறீங்களாடா, அடிக்க மாட்டீங்க? இந்த மாமா வேண்டான்ட்டு அந்த வேலைக்கார நாய் தான் கேக்குதாடி உனக்கு? அவனை சாவடிச்சிடண்டி. யோ அவனை புடியா. ஏய் வாடா ராஸ்கல். டேய் ஓடா உடையா, அவனை போய் எடுத்துட்டு வாயா. ஏய் வாடா.
சார் ஏட்டு ராஜேந்திரன் பேசுங்க சார். மாறன் வந்து என்னை அடிச்சு போட்டு ராஜரத்னத்தை கடத்திட்டு போயிட்டார் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். என்னையா நடந்தது? சார் மாறன் வந்து என்னை அடிச்சு போட்டு ராஜரத்னத்தை தூக்கிட்டு போயிட்டார் சார். அதுக்கு தான் போட்டிருக்குது சார் 2 பேர் வந்தாங்க சார். 2 பேர் வந்து என்னை அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன நடந்தது சார்? அவன் போன உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேங்க சார். அப்படியா? ஆமாங்க சார். சரி வாங்க போகலாம். இந்த சைடு 2 பேர் போங்க. சரி அந்த சைடு 2 பேர் போங்க. குயிக் ஃபாஸ்ட். ராஜமாணிக்கம், 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 மாறன் துரத்திட்டு வர்றான். எங்காவது எப்படியாவது ஒரு தப்பிச்சுக்கலாம். நானே மாறன் பையன் கருப்பு காட்டு ஒளிஞ்சிருக்கிறேன். உன்னை எப்படா காப்பாற்றணும்? மாப்பிள ஓடுறாங்க மாப்பிள, ஓடுறாங்க மாப்பிள. ஏய் மாப்பிள, ஆ மாப்பிள.
சரி போயிட்டு வரேன். ஏதாவது பார்த்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வா. சரி பார்த்துட்டு வரேன். பாய் பாய் பாய். பார்த்து போ. போயிட்டு வரேன். பத்திரமா இரு. விடுங்க, காலங்காத்தால வேற வேலை இல்லை. விடுங்க, டைம் ஆச்சுங்க, வேலைக்கு வேற போகணும். டேய் கருவையா விடுறா. விட்றா கருவாயா, காலங்காத்தால குளிக்க வச்சுட்டு மறுபடியும். மாறா, என்னே தெரியல, தலை சுத்துது, வாமிட் வர மாதிரி இருக்கு. வெயில்ல நின்னா தலை சுத்த, அங்கே போய் உக்காரு. என்ன சௌந்தரியம் வந்தது? வாமிட் வர மாதிரி இருக்கு. வாந்தி வருதா? ஆஸ்பத்திரி போலாமா? சௌந்தர்யா வா, ஆஸ்பத்திரி போலாம். சார் வணக்கம். உட்கார். 2 நாளாக வாமிட் பண்ணிகிட்டே இருக்குது சார், பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன், உங்கள் ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க. யோ பண்ணையார, நீ எல்லாம் இந்த ஊருக்கு ஒரு நாட்டாம, சொன்னா வெக்க கேடியா? யோ புள்ள ஓடி போய் எத்தனை நாள் ஆச்சு, என்னைய பண்ணிட்டு இருக்கிற? நானும் ஆளு வச்சு தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. நாட்டாம சொல்றவனுக்கு வெக்கமா இல்ல? நாட்டாம என் பொண்ணு மாதிரி பண்ணியிருந்தா சரிவே கொளுத்திருப்பேன்.
யோ நீதாயா ஜாதி கலவர் வரும்னு வேண்டாம்ட்ட நாங்களா இருந்தா அந்த மாறனோட குடும்பத்தையும் அந்த சேரியும் உண்டுன்னு பண்ணியிருப்போம் நாங்க. யோ நீ எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பண்ணையாரு, வெக்கமா இல்ல? யோ இந்நேரம் நானா இருந்திருந்தனா தூக்குல தொங்கி இருப்பையா. யோ இந்நேரம் மாறன் குடும்பத்தை அழிச்சிருக்க வேண்டாமா? யோ மனசுனா இருந்தா மானத்தோட வாழ்மையா, இல்லைன்னா உசுரா விட்டுணுமையா. யோ வாங்க போலாம். யோ நீ எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பண்ணையாரு, வெக்கமா இல்ல? யோ மனசுனா இருந்தா மானத்தோட வாழ்மையா, இல்லைன்னா உசுரா விட்டுணுமையா. யோ இந்நேரம் நானா இருந்திருந்தனா தூக்குல தொங்கி இருப்பையா. குடிக்க தண்ணி கொடுமா. என்னங்க ஏங்க என்னாச்சுங்க? என்னங்க என்னங்க நல்லா தானுங்க இருந்தீங்க? என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ என்ன ஆச்சுங்க? நல்லா தான் இருந்தீங்க தம்பி. அண்ணனுக்கு என்னாச்சுன்னு வந்து பாருங்க. எந்திரிக்கீங்க. என்னாச்சுங்க? எந்திரிங்க. எந்திரிங்க. அக்கா மாமா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரக்கா. நம்ம என்னக்கா பண்ணுவோம்? ஐயோ மாமா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே, நாங்க என்ன பண்ணுவோம்? அக்கா மாமா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ எந்திரிங்க மாமா, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்களுக்கு யார் இருக்கா மாமா? ஐயோ எங்களுக்கு யார் இருக்கா மாமா? இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. என் மாமா எரிஞ்சு சாம்பலாக்குறதுக்குள்ள மாறன் குடும்பத்தை தரமட்டமாக்கிடுங்க, ஊரையே கொளுத்திருங்க. கொடுங்க மாப்பிள, எவ்வளவு செலவாகும் சரி நான் பாத்துக்கிறேன். ஆமா மாப்பிள. மாமா ஊருக்குள்ள சிங்க மாதிரி நடந்து வருவீங்களே, அனாதியா விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா. இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா. ஐயோ எங்க மாமானா விடுங்களே, எடுத்துட்டு போகாதீங்களே, விடுங்களே. ஐயோ மாமா எங்க மாமாவை தூக்கிட்டு போறாங்களே.
கருப்பை முடிஞ்சான்டா. கருப்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருந்தாலும் தூக்கலாம் வாங்கடா. போன்ல யார் சௌந்தர்யா? யாருன்னே தெரியல, புது நம்பரா இருக்கு. அட்டன் பண்ணி பேசட்டுமா? வேண்டாம் வை. சௌந்தர்யா அந்த சட்டையை எடுத்துட்டு வா. அதே நம்பர்ல இருந்தா கால் வருது. மாறா, போன்ல யாரா இருக்கும்? தெரியல. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ, யாருங்க? என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன மாப்பிள்ள, புது நம்பர்லேருந்து கூப்பிட்றீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம் மாப்பிள்ள? பண்ணையாரு இறந்துட்டாரு. அப்புறம் பண்ணையார் ஆளுங்க நம்ம ஏரியாக்குள்ள வந்து எல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. உங்க அப்பாவும் அம்மாவையும் கொண்டுட்டாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்ற? என்னாச்சு மாறா? ஏன் மாறா அழுகுற? சொல்லு மாறா, என்ன மாறா அழுகுற? இறந்துட்டாராமா? என்ன மாறா சொல்ற? உங்க ஆளுங்க எங்க அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சு கொன்னுட்டாங்க. ஐயோ, எல்லாம் நம்மளாலதான் மாறா நடந்துச்சு. இதெல்லாம் யார் இவனை செய்ய சொன்னா? கருவாப்பைய எங்க போயிட்டான்? ஆளையே காணோம். கருவாப்பை எங்க தான் போயிட்டான்? அட, துணி துவைக்கிறானா? ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களை யார் இந்த வேலையில செய்ய சொன்னா? என் பொண்டாட்டி துணியை நான் தான் வைக்கிறேன், இதுல என்ன தப்பு? இது இல்லைங்க. இங்க பார், இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டிக்கு புருஷன் துணையா இருக்கணும். நீ போய் பல் தேய்ச்சிட்டு வா, நான் தண்ணி காய வச்சு உன்னை குளிக்க வச்சுட்டு சந்தைக்கு போய் வீட்டு சாமானமெல்லாம் வாங்கிட்டு வரேன். சந்தைக்கு நானும் வரேங்க. இல்ல வேண்டாம், அங்க கூட்டமா இருக்கும், வயிற்றுல யாராச்சும் அடிச்சிட்டா குழந்தைக்கு என்ன வருது? அப்ப எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதா? குழந்தைன்னு சொன்னது ஒன்னதான் சீ, போங்க. நீ உக்காந்துரு, நான் போய் உள்ள காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டில் இங்கே உட்காந்துருட்டுங்க, சந்தைக்குள்ளார போயிட்டு வரேன், பார்த்துங்க. உக்காரு.
நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆடா வண்டி கொஞ்சம் நிறுத்து. சொல்லுண்ணா, என்ன ஃபோன் பண்ணி இருக்கிற? உன் பொண்ணை பார்த்துட்ட? அப்படியா? எங்க என்ன பார்த்த? இப்பதான் சந்தை கடையில பார்த்தேன். பக்கத்துல தான் இருக்கிறேன். 1/4 மணி நேரத்துல வந்துருவேன். சரிம்மா. அது வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையும் கவனமா பாத்துங்கண்ணா. ஹலோ அக்கா. தம்பி ஆறுமுகமா? சொல்லுக்கா. சந்தையில மாறனும் சௌந்தர்யாவும் 2 நாய்களும் அங்கதான் இருக்குதாமா. அப்படியா? என்னக்கா சொல்ற? நான் சௌந்தர்யாவை நைஸா பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. நீ மாறனை அடிச்சு தூக்கிட்டு வந்துரு. அவனை நான் ஸ்பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேக்கா. சௌந்தர்யா, உண்டாயிருக்கிறியா? இந்நேரம் நம்ம வீட்டுல இருந்தா உன்னை மகாராணி மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவனே. அதுக்கு தான் உங்க சாதி தடையா இருக்குதேம்மா. சாதி என்னடி சாதி? உங்க அப்பாவை என்னை விட்டு போயிட்டாரு. எனக்கு உன்னை விட்டா யாரடி இருக்கிறா? உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா பண்ணிட்ட. வா போலாம். எங்கம்மா? நம்ம வீட்டுக்கு. அவர் சந்தைக்குள்ள போயிருக்காரு, வரட்டுமா? அதுக்கு என்ன, நம்ம பசங்க கிட்ட சொன்னா கூட்டிட்டு வந்துடுறாங்க. வாமா போலாம். இல்லம்மா, அவர் வந்துடட்டும். உண்மையிலேயும் மாற மேலே எந்த கோபமும் கிடையாது. வாமா போலாம். நீங்க போய் மாறனை கூட்டிட்டு வந்துருங்க. மாற அங்க இருக்கிறான், அடிச்சு தூக்குங்க அவனை. தூக்கி போடுங்கடா அவனை. ஏய் விடுங்கடா. ஏய் ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் ஏய் விடுங்கடா. ஏய் அவனை இங்க அடிக்கிறத விட செங்கல் சுளி தூக்கிட்டு போயிடலாம்டா. இது எத்தனை மாசம் கண்ணு? 6 மாசமா. ஓஹோ, ஒரு ஈன சாதிக்காரன் பையன் வாரிசுதான் உன் வயித்துல வளரணுமா? மா என்னடி லொம்மா? கீழே இறங்கடி. பாடி என்னடி அம்மா? மா விட்டுருமா. மா விட்டுருமா. ஐயோ அம்மா. அம்மா. சொல்லம்மா. எங்க இருக்கறீங்க? நான் ஸ்பாட்டுக்கு வந்து வாங்க. என்னடி லொம்மா? ஏய் வாடா. உனக்கு நாட்டாம பொண்ணு கேக்குதா? வாடா. உனக்கு நாட்டாம பொண்ணு கேக்குதா? அம்மா அவரை விட்டு சொல்லுமா. ஐயோ அம்மா.
பையனாட்ட வச்சிருந்தனே துரோகி. மாறா, அவரை அடிக்காதீங்க. அடிச்சு கொள்ளுங்கடா அவனை. அவரை விட்டுருங்க. ஏண்டா ஈனச்சாதி பயல, உனக்கு நாட்டாம விட்டு பொண்ணு கேக்குதா? 5க்கும் 10க்குன்ற பண்ணையில சாணி எழுற நாய், சாவுக்கு கொட்டடிக்கிற பையன் உனக்கு பெரிய இடத்து சம்மதம் கேக்குதா? அவனை அடிச்சு கொல்லுகிற நாய. அவரை அடிக்காதீங்க அம்மா. அவரை விட்டுற சொல்லுமா. அம்மா, மாற பாவம்மா. மாற மேல எந்த தப்பும் இல்லம்மா. எல்லா தப்புக்கும் நான் தான்மா காரணம். தகுதிக்கு மேல ஆசைப்படுற நாய்க்கெல்லாம் இது போதாதுடா. அம்மா, ஏய், நாம இவனுக்கு கொடுக்கற தண்டனை ஒரு பாடமா இருக்கணும். இனி எந்த சேரிக்கார பயலுக்கும் காதலே வரக்கூடாதுடா. அம்மா, நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா. மாறனை விட்டுருங்கம்மா. நீ தானே சொன்ன நாங்கள் அவனை விட்டுருவோமா? நீ இதை குடிச்சு உயிரை விட்டுருவியா? இந்த டீல் உனக்கு பிடிச்சிருக்கா? சரிங்க மாமா, மாறனுக்காக நானே குடிக்கிறேன். சௌந்தர்யா, குடிக்காத, விடுங்கடா. டேய் விடுங்கடா. சௌந்தர்யா விடுங்கடா. சௌந்தர்யா, 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 குடிக்காத. இல்ல மாறா, நீ வாழணும். சௌந்தர்யா, இந்த ஜாதி வெறி அழியணும். ஏய், என்ன வேணாலும் படிங்கடா. சௌந்தர்யா, இந்த ஜாதி வெறிக்காக நானே பலியாகிறேன். என்ன மன்னிச்சிரு மாறா. அக்கா, சூரியனும் மறைய போகுது, உன் மகளும் சேர்ந்து மறைய போறா. ஏய், கார்ல லைட்டை போடுங்கடா. சௌந்தர்யா, 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 சௌந்தர்யா. அவனை அடிச்சு போட்டுட்டு அவளை தூக்கிட்டு வாங்கடா. கருமாதி பண்ணிடலாம்.
மாப்பிள எங்க இருக்கிற? கவனமா கேட்டுக்கோ. இப்போ ஆறுமுகம் ஃபுல் போதையில் இருக்கிறான். அவன் போதையில் இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு பொம்பளை தேவைப்படும். இப்போ நீ அங்கே போற, அவன் சோழியை முடிக்கிற. எதுக்கிட்ட இப்ப அடிச்ச? ஏய் என்னடா பண்ற? நீ இன்னும் சாகலையா? செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களாடா? எல்லாத்தையும் பழி வாங்கத்தாடா வந்திருக்கேன். மரா வேணாண்டா, சொன்ன கேளு. சௌந்தர்யா என்ன விரும்புனா அவ விருப்பப்படி நாங்க கல்யாணம் பண்ணனா? காதலிச்சு தப்பாடா? காக்கா குருவி கூட காதலிக்குதுடா. என்னடா மனுஷனுக்குள்ளார சாதி சாதி வெறி பிடிச்சு பேசுறவங்களுக்கெல்லாம் இனி மாற ஏமாண்டா. உங்கள மாதிரி ஆளுங்க இனி கருவறுப்படா. என் மனைவி மாதிரி இனி யாரும் சாதி பேரால சாவக்கூடாதுடா. தாயி பயப்படாத தாயி, நான் தான் மாறன் தாயி. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு தாயி. பசிக்குது தாயி, கொஞ்சம் சோறு கொடு தாயி. அப்படியா அண்ணா? இந்தாங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. தாயி சாப்பிட்டு வந்து தரேன் தாயி. சரிங்கண்ணா. தாயி மாமா நான் இங்க இருக்கேன், வந்துட்டேன். மணியாச்சு, பசியாகுது தாயி. கொண்டா. மாமா வர்ற வழியில மாறன்னா பசினாரு, அவருக்கு கொடுத்துட்டேன் மாமா. மாறனை பாத்தியா? ஆமா மாமா. மாறன் காட்டுக்குள்ளதான் இருக்கானா? ஆமா மாமா. அப்படின்னா கிளம்பு கிளம்பு, நான் விறகு எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ம். இத்தனை நாளை தண்ணி கட்டிட்டு இருந்தேன்னா ஏற மேல ஏற மேல. ஏய் மாப்பிள மாறா, போலீஸ் நோட்ட பண்ணிட்டாங்க, நீ ஓடிரு. சாவடியா தண்ணி கட்டினால மாமன் மச்சான அடிச்சரி. மாப்பிள என்ன போலீஸ் பிடிச்சாங்க. என்னாச்சு பாரியா?
சார் முடிஞ்சுட்டா சார். டேய் விட்றா. ஏய் விட்றா. ஏய் விட்றா. டேய் டேய் நான் தனியா வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கேன்டா. போலீஸ் வந்திருக்குடா. தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. டேய் விட்றா. டேய் விட்றா. ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சொல்லுங்க. சார் அந்த பக்கம் என்ன சத்தம் கேட்குது சார். கம் ஆன் ஃபாஸ்ட். வாங்க. சார் நீங்க இந்த பக்கம் தேடுங்க. ஏட்டையா நீங்க இந்த பக்கம் தேடுங்க. சரி சார். நீ போலாம். வேண்டாடா வேண்டாம் மாறா என்னை விட்டுரு. வேண்டாம் தப்பு மேல தப்பு பண்ற. ஏய் உன்னை கொண்டா தாண்டா சௌந்தர்யா ஆத்மா சாந்தி அடையும். சார் பண்ணையார போட்டா சார். இங்க வாங்க.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு காவல்துறைக்கு சவால் விடும் அளவிற்கு தொடர்ந்து கொலைகளை செய்து வரும் மாறனை பிடிக்க சிறப்பு காவல்துறை அதிகாரியாக திரு சிரஞ்சீவி IPS அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் உடனடியாக மாறனை பிடிக்க தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளார். இந்த பக்கம் பாத்தீங்களா? இந்த சைடு பார்த்தாச்சுங்க சார். நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தாச்சுங்க. அந்த சைடு மட்டும் தான் இருக்குங்க. அப்படியா? ஆமா சார், அந்த சைடு இருக்குங்க. அந்த சைடு தேடி பார்த்தா கண்டிப்பா கேட்ச் பண்ணிடலாம். சரி வாங்க. ஃபாஸ்டா வாங்க, ஃபாஸ்டா வாங்க.
யூ ஓகே? அம்மா ஏய் ஏய் என்ன விடுடா டேய் என்ன விடுடா ஏய் ஏய் அம்மா ஏய் விடுடா ஓகே ஓகே. மாறன் நம்ம வலையில சிக்கிட்டான். இந்த 4 செக் போஸ்ட்லயும் லாக் பண்ணியாச்சு. மாறன் எங்க வேணாலும் மாட்டுவான். இன்னும் 24 மணி நேரத்துல நாம அரெஸ்ட் பண்றோம். ஓகே சார். யோ, அந்த பொண்ணை கூட்டு போய் கீழே ஜீப்ல எடுத்து போ. சீக்கிரம் கூட்டு போ. கீழே கூட்டு போ, கீழே கூட்டு போ. சார் மாற மாட்டிச்சு. ஐயோ
ராஜேந்திரன் தங்கராஜ டீமை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடு. அடிச்சு இழுத்துட்டு வாங்க. அடிச்சு இழுத்தாங்க. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மாறன் ஆணவ கொலையினால் தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது என்றும் அதனாலேயே இந்த கொலைகளை செய்ய தான் தூண்டப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கொலை செய்வதற்கு முகாந்திரம் இருந்தாலும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்வதை ஏற்க முடியாது. இதுபோன்று சமுதாயத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினருக்கு உரிய பாதுகாப்பளிக்கும் வகையில் சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்திட அரசாங்கத்தை இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. 7 கொலைகளை செய்த மாறனை சாகும் வரை தூக்கிலிட இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.